இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் ஓணம் விழா கொண்டாடப்பட்டது. தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் ஓணம் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். முன்னதாக பள்ளி வளாகத்தில் ஓணம் விழாவின் முக்கிய அம்சமான அத்தப்பூ கோலம் வரையப்பட்டிருந்தது. ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கேரள உடை அணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் ஓணம் விழா குறித்து உரையாற்றினார்கள். மேலும் மாணவர்கள் கேரள நடனம் ஆடி பல்சுவை பாடல்களை பாடி அனைவரையும் அசத்தினர். பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜே நகர் ஸ்ரீ ஜெகதாம்பாள் ஆலய கும்பாபிஷேக பணிக்காக முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பொதுமக்கள் முன்னிலையில் கோவில் நிர்வாகிகளிடம் ரூபாய் 1 லட்சம் நிதி வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பன்னீர்செல்வம் தொகுதி வளர்ச்சி பணிகள் மற்றும் மக்கள் பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் அப்பகுதி மக்களுக்கு ஆதரவாக சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனிடையே உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜே நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெகதாம்பாள் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தனது சொந்த நிதியிலிருந்து கோவில் திருப்பணிக்காக நேற்று மாலை ரூபாய் 1 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஜே நகர் முக்கிய நிர்வாகிகள், கோவில் அறங்காவலர் குழு உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தீவிரமாக மக்கள் பணியில் செயல்பட்டு வருவது என்ஆர் காங்கிரசாரிடையே எழுச்சியையும் பொதுமக்களிடையே வரவேற்பையும் பெற்றுள்ளது. பெருஞ்சார்ந்த திருவிழாவின் கும்பாலங்காரம் கலாதர்சனம் பொதுமக்களும் காப்பி கட்டிக் கொண்டுள்ள நண்பர்களும் ஆலயத்திற்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட வஉசி நகர் மற்றும் மந்திரி நகர் பகுதியில் சொந்த செலவில் சாலை அமைத்துக் கொடுத்த முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட வஉசி நகரை அடுத்த மந்திரி நகர் பகுதியில் சாலை வாய்க்கால் வசதி ஏற்படுத்தி தரவில்லை. இதனால் தங்களின் சுகாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வாய்க்கால் சாலை வசதி செய்து தர வேண்டும் என தொகுதியின் முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் அந்த பகுதியில் புதியதாக தார் சாலை மற்றும் வாய்க்கால் கட்டி கொடுத்தார். இந்த புதிய சாலை மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நந்தினி நகர் பகுதியில் நடைபெற்றது. முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சாலையையும் பெயர் பலகையையும் திறந்து வைத்து அப்பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார்.
முன்னதாக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த நந்தா சரவணன் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் மேளதாளம் முழங்க மலர்கள் தூவி வரவேற்பளித்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் சௌரி ராஜன் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். புதிய புரட்சி கழகத்தின் தலைவரும் நிறுவனருமான டாக்டர் ஓ.இ. சங்கர் புதுவைக்கு வருகை புரிந்தார். அவருக்கு புதுச்சேரி மாநில தலைவர் பாஸ்கர் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதிய புரட்சி கழகத்தின் தலைவரும் நிறுவனருமான டாக்டர் ஓ.இ. சங்கர் புதுவைக்கு வருகை புரிந்தார். அவருக்கு புதுச்சேரி மாநில தலைவர் பாஸ்கர் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அவர் சட்டசபை அருகே உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பிறகு புதிய பேருந்து அருகே உள்ள அம்பேத்கர் சிலையை சிலர் தூண்டுதல் பெயரில் எடுக்க வேண்டும் என்று நகராட்சிக்கு மனு அளித்துள்ளனர். ஆனால் இதனை அறிந்த தமிழக புதிய புரட்சி கழக தலைவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய பொழுது 35 ஆண்டுகளாக இருந்த டாக்டர் அம்பேத்கர் சிலையை புதுச்சேரி நகராட்சி மூலம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்களது கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் பாஸ்கர் தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வருகிறார். ஆகவே இந்த புதுச்சேரி அரசு இந்த சிலையை இடித்தால் மாபெரும் போராட்டமாக வெடிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் கோவிந்தன், பொது செயலாளர் சேகர் என்கின்ற பொன்னுரங்கம், செய்தி தொடர்பாளர் சிவா சர்க்குணம், துணை பொது செயலாளர் சந்திரன், மாநில அமைப்பாளர் தவமணி, ஓபிசி அணி தலைவர் ராஜா மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆனந்தபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம், சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி பாக்குமுடையான்பட்டு ஆனந்தபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த விநாயகர் ஆலய ஜனார்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி கடந்த வெள்ளிக்கிழமை நவக்கிரக பூஜைகள், விக்னேஸ்வர பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முதல் கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை, 4ஆம் கால பூஜை நடைபெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விமான கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் மூலவர் ஸ்ரீ ஆனந்த விநாயகர் சுவாமி பரிவாரங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மகா தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம், சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் மற்றும் அவரது குடும்பத்தார் கலந்து கொண்டு ஆனந்த விநாயகரை வழிபட்டனர். மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ராஜ்பவன் தொகுதியில் மீன் வியாபாரம் செய்யும் 50க்கும் மேற்பட்ட வியாபாரிகளுக்கு நிழல் குடையை மக்கள் தலைவர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம், குதிரைக்குளம் பகுதியை சார்ந்த மீன் மார்க்கெட் மீன் வியாபாரிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோருக்கு வியாபாரம் செய்வதற்கு நிழல் குடை வழங்கும் விழா முன்னாள் அமைச்சர் மக்கள் தலைவர் கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் நடைபெற்றது.
அதன்படி பல ஆண்டுகளாக ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த குதிரைக்குளம் பகுதியில் மீன் மார்க்கெட் அமைந்து வருகின்றது. வெயிலின் தாக்கம் மற்றும் மழை காலங்களில் அங்கு வியாபாரம் செய்யும் பொழுது பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் மீன் வியாபாரிகள். இது குறித்து விக்னேஷ் கண்ணன் அவர்களிடம் முறையிட்டு தங்களுக்கு நிழல் குடை வழங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அதனையடுத்து உடனடியாக விக்னேஷ் கண்ணன் அங்கே மார்க்கெட்டில் உள்ள அனைத்து மீனவர்களுக்கும் நிழல் குடையை அன்பளிப்பாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் மற்றும் மக்கள் தலைவர் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் 116ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் அண்ணா சாலையில் அமைந்துள்ள அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏழைகளுக்கு உணவு பொட்டலம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செயலாளர் ரத்னகுமார், பொருளாளர் ரங்கநாதன், இணை செயலாளர் சாம்ராஜ், துணைத் தலைவர் ஜெயராம், துணை செயலாளர் பரமேஸ்வரி மற்றும் பேரவை சொந்தங்கள் சிவக்குமார், சோமசுந்தரம், தரணி தேவி, ரமேஷ், சின்னசாமி, மாஸ்லாமணி, ராஜசேகர், தண்டபாணி, பிரபாகர், பூக்கடை ராஜா, கண்ணையன், தமிழ்ச்செல்வன், சித்தானந்தம், மகளிர் அணி காமாட்சி, சவுந்தர், அனிதா, வெரோனிஷா, கணேசன் மற்றும் பலர் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாள் திருக்கோவிலின் 53வது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி ஹயக்ரீவ பெருமாள் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளுக்கு 53வது பிரம்மோற்சவ விழா 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினம்தோறும் ஹயக்ரீவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவ பெருமாள் திருத்தேரில் எழுந்தருள பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்களுடன் திருத்தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். இந்த திருத்தேரானது முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயக்ரீவ பெருமாளை வழிபட்டு சென்றனர்.
புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் மேற்கு திசையில் அமைந்த அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தின் ரக்ஷ பந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் கிருஷ்ணா நகரின் மேற்கு திசையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தின் ரக்ஷபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த 13ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து கணபதி ஹோமம், லக்ஷ்மி நவக்கிரக ஹோமங்கள், கோபூஜை, பிரம்மச்சாரி பூஜை, வாஸ்து சாந்தி, கும்ப அலங்காரம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து முதல் கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்றது. இன்று காலை 4ஆம் கால யாக பூஜை நடத்தப்பட்டு கடம் புறப்பாடு நடைபெற்றது. யாகசாலையில் இருந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சுவாமிக்கு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஐயா கொஞ்சம் சாமி 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 கையில வச்சு அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பாக பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் சீதாராமன், திமுக அணிகளின் அமைப்பாளர்கள் கலிவரதன், ராஜேந்திரன், ரமேஷ், கருணாகரன், குட்டி என்கின்ற செல்வராஜ், முகுந்தன் மற்றும் சின்னதுரை, முருகன், அருள், மாணிக்கம், பெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான திமுக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் 7ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் 7ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவின் 8ஆம் நாளான நேற்று விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகர் குமாரவேல் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து இப்பகுதி இளைஞர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் விழா குழுவினர் சரவணன், சிவா, சுந்தர், பிரபாகரன், யோகேஸ்வரன், மனோகர் மற்றும் ஊர் இளைஞர்கள் பலர் உடனிருந்தனர். கொம்பாக்கம் துர்கா நகர் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் 8ஆம் நாள் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கொம்பாக்கம் துர்கா நகர் பகுதியில் துர்கா நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பில் 8ஆம் நாள் விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் பாஸ்கர், துணைத் தலைவர் சக்திவேல், செயலாளர் சசிகுமார், அமைப்பு செயலாளர்கள் சிவபிரகாசம், நடராஜன், வெங்கடேசன் ஆகியோர்களின் ஏற்பாட்டில் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக கலை இலக்கிய பிரிவு தலைவர் சீனு மோகன்தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள்.
மற்றும் திமுக பிரமுகர்கள் துர்கா நகர் ரமேஷ், கிளை செயலாளர் சுரேஷ், கலை இலக்கிய பிரிவு துணைத் தலைவர் தேசிகன், சங்க செயற்குழு உறுப்பினர்கள் அச்சுதன், மூர்த்தி, தனசேகரன், ஐயப்பன், வெங்கட்குமார் மற்றும் ஃபயர் பாய்ஸ் கிரிக்கெட் டீம் வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவின் பொழுது துர்கா நகர் பிரவீனா மதியழகன் தம்பதியினர் சார்பில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா வழங்கப்பட்டது. அரியூரை அடுத்த அனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியூரை அடுத்த அனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. அரியூர் அருகே உள்ள அனந்தபுரம் கிராமத்தில் ஆனந்த முத்துமாரியம்மன் பாண்டுரங்கன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த 13ஆம் தேதி காலை கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. அன்று மாலை வாஸ்து சாந்தி, யாகசாலை பிரவேசம், முதல் கால யாக பூஜைகள், தீப ஆராதனைகள் ஆகியவை நடைபெற்றது. 14ஆம் தேதி 2ஆம் கால யாக பூஜையும் மூலவர் பிரதிஷ்டையும் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை 3ஆம் கால யாக பூஜையும் அஷ்டபந்தனம் சாற்றி தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காலை 6 மணியளவில் 4ஆம் கால யாக பூஜை நிறைவு பெற்று மகா பூர்ணாகுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து பாண்டுரங்கன் கோவில் கும்பாபிஷேகமும் மூலவர் மகா அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து ஆனந்தமுத்து மாரியம்மனுக்கு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் 334ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை பெரிய திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து வழிபாடு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் 25ஆம் ஆண்டு அன்னதான விழா நடைபெற்றது. இதில் இந்த ஆலய திருப்பலியில் பங்கு கொண்ட அனைத்து மக்களுக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று காலை உணவு வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் நிர்வாகி சிவநேசன், ராஜலட்சுமி குடும்பத்தார் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதி மேம்பாட்டு குறித்தான ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் தொகுதி மேம்பாடு குறித்தான ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையிலும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நில அளவை பதிவேடுகள் துறையின் இயக்குனர் மற்றும் தாசில்தார், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் மற்றும் உதவி பொறியாளர், காவல்துறை கண்காணிப்பாளர்கள், தெற்கு பகுதி சட்டம் ஒழுங்கு மற்றும் தெற்கு போக்குவரத்து பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர்கள், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர், அரியாங்குப்பம், ஆர்கே நகர், காக்காயன்தோப்பு, வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகள் விரைவாக வளர்ந்து வரும் நகரப்பகுதி, அதிகமாக மக்கள் தொகை கொண்டதாக உள்ளது. புதுவையில் மிக பெரிய அளவில் திருவிழா நடைபெறும் பகுதியாகவும் உலக அளவில் சுற்றுலா வளர்ச்சி பகுதியாகவும் இது விளங்குகின்றது. இங்கு அரியாங்குப்பம் பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருவதாகவும் மற்றும் அரியாங்குப்பம் முதல் வீராம்பட்டினம் வரை வியாபார ஸ்தலமாக விளங்குவதாலும்
தற்பொழுது இருக்கின்ற சாலை மக்கள் பயன்பாட்டிற்கு போதாமல் உள்ளது. வீராம்பட்டினம் சாலையில் தினம் தினம் போக்குவரத்து சம்பந்தமான விபத்துகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் காவல்துறை கொம்யூன் பஞ்சாயத்து வியாபாரிகள் சங்கத்திற்கு போக்குவரத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இதனை தவிர்க்க சம்பந்தப்பட்ட துறைகள் கலந்து ஆலோசித்து மேற்படி வீராம்பட்டினம் சாலையை ஆக்கிரமித்து வியாபார யுக்தியுடன் விளம்பர பலகை மற்றும் கூரை அமைத்துள்ளவர்களை கண்டறிந்து அப்புறப்படுத்தி சாலையை விரிவாக்கம் செய்து கொடுக்க வேண்டும் எனவும், ஆர்கே நகர் செட்டிக்குளம் பகுதியில் சாலையை ஆக்கிரமித்து குடிசை கட்டி உள்ளவர்களை அப்புறப்படுத்தி அவர்களுக்கு அருகிலேயே அரசுக்கு சொந்தமான இடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்கி குடிசைகளை அப்புறப்படுத்தி சாலைகளை விரிவாக்கம் செய்ய சம்பந்தப்பட்ட துறைகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இதற்கு மாவட்ட நிர்வாகம் தலைமையேற்று செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு சம்பந்தப்பட்ட துறைகள் இலவச மனைப்பட்டா கொடுப்பதாகவும், கொடுத்தவுடன் பொதுப்பணித்துறை குடிசைகளை காலி செய்து சாலையை கழிவுநீர் வாய்க்கால்களுடன் மேம்படுத்தி தருவதாகவும், ஆணையர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பக்கபலமாக இருந்து சாலையை மேம்படுத்தி மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்காகவும், இதை 2024 நவம்பர் 30க்குள் முடித்து கொடுப்பதாகவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. வில்லியனூர் மூர்த்தி நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி விநாயகர், ஸ்ரீ முருகன் மற்றும் ஸ்ரீ ஓம் சக்தி மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட மூர்த்தி நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி விநாயகர், ஸ்ரீ முருகன் மற்றும் ஸ்ரீ ஓம் சக்தி மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த 12ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் ஒவ்வொரு நாளும் சிறப்பு யாகங்கள், பூஜைகள் நடைபெற்றது. குறிப்பாக நவகிரக ஹோமம், தீப ஆராதனை, அதனைத் தொடர்ந்து முதல் கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை நடைபெற்றது. இன்று கடம் புறப்பாடு நிகழ்ச்சியை தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கு மற்றும் மூலவர் ஓம் சக்தி மாரியம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் சார்பில் பரிவட்டம் கட்டப்பட்டு சிறப்பு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானத்தை சிவா எம்எல்ஏ துவக்கி வைத்தார். மேலும் வில்லியனூர் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு மூர்த்தி நகர் ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதான விழாவில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். மூர்த்தி நகர் ஊர் முக்கியஸ்தர்கள் கிருஷ்ணமூர்த்தி, கண்ணன், பெருமாள், மூர்த்தி, ரமேஷ், சங்கர், சக்திவேல், காளிதாஸ், சபா, ஷர்மா மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக பூஜைகளுக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருகாமேஸ்வரர் தேவஸ்தான சர்வசாதகம் சிவ ஈசானகிரி என்கின்ற ஞானசேகரன் சிவாச்சாரியார் செய்திருந்தார். இந்நிகழ்விற்கான ஏற்பாட்டினை கும்பாபிஷேக விழா குழுவினர் மற்றும் மூர்த்தி நகர் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி செப்டம்பர் 14ஆம் தேதியன்று 138 சிறப்பு தேவைகள் உடைய குழந்தைகள் ராமகதா சங்கீரகம் என்ற புராயண பரதநாட்டிய நாடகம் மூலம் ராமாயணத்தை விவரிக்கும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தியுள்ளனர். இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி ஜிப்மர் ஆடிட்டோரியத்தில் மாலை 5 மணிக்கு நடைபெற்றது. இந்த ஏற்பாட்டை சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் ரசா சென்னை கூட்டாக செய்திருந்தனர். கலை வழியாக எல்லைகளை தகர்த்துதல். இந்த தனிப்பட்ட நிகழ்ச்சியானது இந்தியாவின் மிகவும் பிரபலமான புராணங்களுள் ஒன்றான ராமாயணத்தை நடனம் மற்றும் நாடகம் மூலம் சத்யா சிறப்பு பள்ளி மாணவர்களால் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியானது சிறப்பு தேவைகள் உடைய குழந்தைகளின் திறமைகளை சவாலுக்கு உட்படுத்துவதற்கும் இந்தியாவின் செழுமையான கலாச்சாரத்தை கொண்டாடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது.
பொது சமூகம் மற்றும் மாற்றுத்திறனாளி சமூகத்தில் சிறப்பு தேவைகளை உடைய குழந்தைகளின் திறமைகளுக்கு அதிகமாக அங்கீகாரம் கிடைக்கப் போவது உறுதி. மேலும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுவதுடன் இந்த குழந்தைகளின் திறமைகள் பற்றிய நம்பிக்கை தொடர்ந்து வளர்ந்து வருகின்றது. இந்த நிகழ்ச்சி நம்பிக்கையை உடையதாகவும் இந்த குழந்தைகளின் பல்துறை திறமைகளை கதை மற்றும் நடனத்தால் வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அதிகார சான்றிதழ். ரசாவின் நிறுவனர் மற்றும் இயக்குனருமான டாக்டர் அம்பிகா காமேஸ்வரர் இந்த நிகழ்ச்சியின் எழுத்தாளர் மற்றும் இயக்குனராக இருந்தார். கலை மற்றும் கல்விக்கான அனுபவம் உள்ள அவரால் ஒவ்வொரு குழந்தை பங்கேற்பாளரின் தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் தயாரிப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி ராமாயணத்தை மீண்டும் சொல்வதை பற்றி மட்டுமல்ல என்றார் டாக்டர் காமேஸ்வரர். இது இந்த குழந்தைகளை அதிகாரப்படுத்துவது, அவர்களின் நம்பிக்கையை கட்டமைப்பது மற்றும் உலகிற்கு கலை எல்லையற்றது என்பதை காட்டுவது பற்றியதாகும். உள்ளடக்குதல் மூலம் சக்தி வாய்ந்த அடையாளம். ஆட்டிசம் உடைய 12 வயதான பங்கேற்பாளரான கே. கிஷோர் தனது உற்சாகத்தை பகிர்ந்து கொண்டார். ஹனுமான் கதாபாத்திரத்தை செய்ய விரும்புகின்றேன். இது எனக்கு பலம் மற்றும் மகிழ்ச்சியை கொடுத்தது. அவரது தாய் மல்லிகா கூறியதாவது, இந்த அனுபவம் கிஷோரை மாற்றியது. அவரது நம்பிக்கை உயர்ந்தது. புதிய நண்பர்களை பெற்றது. நடனமும் நாடகமும் மூலம் அவனை வெளிப்படுத்தும் அழகான தருணமாக இது இருந்தது. பல்வகையான தேவைகளுக்கான நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்வது. இந்த நிகழ்ச்சி பல்வேறு சிறப்பு தேவை உள்ளவர்களுக்கு ஏற்புடையதாக மிகவும் கவனமாக அமைக்கப்பட்டது. ஒலியை பற்றிய குறியீடுகள் மற்றும் சைகை மொழியை நடனத்தின் காட்சியில் சேர்க்கப்பட்டது. இயக்க சவால்களை எதிர்கொள்ளும் குழந்தைகளுக்கு சக்கர நாற்காலியுடன் நடன வரிசைகளில் சில வகைப்பட்ட பங்குகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் ரசா ஆகிய இரண்டிற்குமான கூட்டிணைப்பு முயற்சியாகும். சத்யா சிறப்பு பள்ளியின் பணியாளர்கள், மாணவர்கள் மற்றும் நிர்வாக குழுவை சேர்த்து உள்ளடக்கிய கலை ஆகியவற்றை கொண்டாடுவதற்கான இடமாக இது இருந்தது. இந்த தயாரிப்பு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தாங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்த உரிமை உள்ளது என்பதை நாங்கள் நம்புகிறோம் என்று சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குனரான திரு சித்ரா ஷா 20 ஆண்டுகால சேவைக்கு பிறகே கல்வி, தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சமூக ஒருங்கிணைப்பிற்காக சக்தியான கருவியாக கலை மாற்றப்படுவதை நாங்கள் பார்த்துள்ளோம் என்று கூறினார். உள்ளடக்குதல் மூலம் சக்தி வாய்ந்த அடையாளம். ஆட்டிசம் உடைய 12 வயதான பங்கேற்பாளரான கே. கிஷோர் தனது உற்சாகத்தை பகிர்ந்து கொண்டார். ஹனுமான் கதாபாத்திரத்தை செய்ய விரும்புகின்றேன். இது எனக்கு பலம் மற்றும் மகிழ்ச்சியை கொடுத்தது. அவரது தாய் மல்லிகா கூறியதாவது, இந்த அனுபவம் கிஷோரை மாற்றியது. அவரது நம்பிக்கை உயர்ந்தது. புதிய நண்பர்களை பெற்றது. நடனமும் நாடகமும் மூலம் அவனை வெளிப்படுத்தும் அழகான தருணமாக இது இருந்தது. பல்வகையான தேவைகளுக்கான நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்வது. இந்த நிகழ்ச்சி பல்வேறு சிறப்பு தேவை உள்ளவர்களுக்கு ஏற்புடையதாக மிகவும் கவனமாக அமைக்கப்பட்டது. ஒலியை பற்றிய குறியீடுகள் மற்றும் சைகை மொழியை நடனத்தின் காட்சியில் சேர்க்கப்பட்டது. இயக்க சவால்களை எதிர்கொள்ளும் குழந்தைகளுக்கு சக்கர நாற்காலியுடன் நடன வரிசைகளில் சில வகைப்பட்ட பங்குகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் ரசா ஆகிய இரண்டிற்குமான கூட்டிணைப்பு முயற்சியாகும். சத்யா சிறப்பு பள்ளியின் பணியாளர்கள், மாணவர்கள் மற்றும் நிர்வாக குழுவை சேர்த்து உள்ளடக்கிய கலை ஆகியவற்றை கொண்டாடுவதற்கான இடமாக இது இருந்தது. இந்த தயாரிப்பு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தாங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்த உரிமை உள்ளது என்பதை நாங்கள் நம்புகிறோம் என்று சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குனரான திரு சித்ரா ஷா 20 ஆண்டுகால சேவைக்கு பிறகே கல்வி, தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சமூக ஒருங்கிணைப்பிற்காக சக்தியான கருவியாக கலை மாற்றப்படுவதை நாங்கள் பார்த்துள்ளோம் என்று கூறினார். புதுச்சேரியில் பெனவோலண்ட் அமைப்பு சார்பில் அதிதி ஹோட்டலில் சர்வப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பன்னாட்டு கருத்தரங்கம் மற்றும் ஆசிரியர் தின விருது வழங்கும் விழா நடைபெற்றது.
இதில் சிறப்பு அழைப்பாளர் மதிப்பிற்குரிய சபாநாயகர் ஏம்பலம் ஆர் செல்வம் அவர்கள், ஆசிரியர் தினம் என்பது பிறர் சொல்லிக் கொடுப்பது கல்வி அல்ல, அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் சிறந்தது என்று ஆசிரியர்களுக்கு நினைவு கூட்டினார். மேலும் முனைவர் கவிதா வேல்ஸ் பல்கலைக்கழகம், முனைவர் தணிக்கை அரசன் சவிதா பல்கலைக்கழகம் ஒருங்கிணைப்பாளராக உள்ளனர். இவ்விழாவை சிறப்பாக கொண்டு சென்ற ராமச்சந்திரன், உமாசங்கர், முருகானந்தம், ராஜன், செந்தில்குமார் மற்றும் பெனவோலன் அமைப்பு தலைவர் விஜயகுமாருக்கு நன்றி கூறினார்கள். Next, I like to invite Dr. J. Nadia R. Madam to receive the next. To receive Best Teacher Award. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.